ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த அதிகாலை ஜெப நேரத்தை, நம்முடைய தியானத்தை, நம்முடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலையிலே நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் சங்கீதம் புஸ்தகத்திலே 95வது சங்கீதத்தை என் மனதிலே கொண்டு வந்தார். அதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபித்து கடந்து செல்லலாம். இந்த சங்கீதத்தை நாம் முழுமையாக வாசிக்கும் பொழுது, குறிப்பாக ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு வார்த்தை 3 முறை இங்கு நமக்கு வருகிறது. 1வது வசனம், 2வது வசனம், 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தமிழிலே வாருங்கள், வரக்கிடவும் அல்லது வந்து என்று நாம் இந்த 3 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் ஓ கம் அப்படின்னு இருக்கு, வாருங்கள். இப்ப இந்த சங்கீதத்தை ஒரு அழைப்பின் சங்கீதம் என்று நாம் ஒரு சிறிய ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இட் இஸ் சாம் ஆஃப் இன்விடேஷன். வாருங்கள். வேதாகமத்தை முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த தீம் ஆஃப் கம்மிங், வாருங்கள் என்கிற இந்த ஒரு தீம் ரெசனேட் ஆகிட்டே இருக்கும், முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். ஏசாயா புஸ்தகத்திலே 45வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 22வது வசனம் மனதிலே வருகிறது. அங்கு ஒரு இன்விடேஷனை நாம் பார்க்க முடியும். பூமியின் எல்லை எங்கிலும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். லுக் unto me, come unto me. மத்திய 11ஆம் அதிகாரத்தில் நல்ல தெரிந்த வசனம், 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் 37 நினைக்கிறேன். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை மேற்கோளிடுகிறது என்றால், God's people are always invited to come. நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓப்பன் இன்விடேஷன் வேதாகமம் முழுவதும் நாம் படிக்க முடியும். குறிப்பாக சங்கீதங்களில் அதிகமாக நாம் இதை வாசிக்க முடியும். இதை தாவீது எழுதின பொழுது எருசலேம் நகரத்திலே ஜனங்கள் தாவீதுன்னு சொல்றதை காட்டிலும் இதை எழுதினவர் எருசலேம் ஆலயம் இடிபட்டு மீண்டுமாக அந்த எருசலேம் ஆலயம் இடிப்பித்து கட்டின பொழுது மக்களை தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு அழைப்பை கொடுப்பதற்காக எழுதின சங்கீதமாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் நாம் தேவனிடத்திலே வர வேண்டும், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை நாம் வேதம் முழுவதும்
அதிகமாக நம்மால் படிக்க முடிகிறது. So why the invitation to come? எதற்காக நமக்கு இந்த அழைப்பு? அவருடைய சமூகத்திற்கு நாம் வர வேண்டும், அவரிடத்தில் விண்ணப்பங்களை அல்லது வேண்டுதல்களை வைக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பு ஏன்? ஏன் அவர்கிட்ட வரணும்? பெரிய கேள்வி அதுதான். Why we should come to God or why we should come to Jesus in particular? எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, நான் ஏன் வரணும் அவர்கிட்ட? இவர் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரீசன் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஆஹ் 6வது வசனத்துல நாம் படிக்கிறோம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அப்ப முதலாவது ரீசன் என்ன? பிகாஸ் ஹி இஸ் அவர் மேக்கர். அவர் நம்மை உண்டாக்கின தேவன், அவர் சிருஷ்டி கர்த்தர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். நாம் அவருடைய அடுத்த வசனத்துல பார்க்கும்போது மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும். So we are just sheep. அது இன்னொரு ரீசன். அவர் சிருஷ்டிகர். நாம் ஏன் தெய்வத்திடத்தில் செல்ல வேண்டும்? He created us, he made us. இதை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். நாம் சிருஷ்டிகள், அவர் சிருஷ்டிகர் என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி நாம் உணரும் பொழுது இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் அவரால் படைக்கப்பட்டவன் என்கிற உணர்வு எனக்கு வரும் பொழுது அது எனக்கு ஒரு தாழ்மையின் எண்ணத்தை அது கொண்டு வரும். ஆட்டிடியூட் ஆஃப் ஹியூமினிட்டி, தாழ்வு மனப்பான்மைன்னு வந்துருச்சு. அதான் யோசித்தேன், அது சரியான சொல்லா இருக்கு. தாழ் மனநிலை, தன்னை தாழ்த்துகிற மனநிலை. அதுதான் அந்த 6வது வசனத்துல அவர் அதை எழுதும்போது சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு. இதெல்லாம் எதை குறிக்கிறது? நாம் தேவனிடத்துல நம்மை எடுத்து செல்லும் பொழுது அவர் சிருஷ்டிகர் என்கிற உணர்வு ஏன் முக்கியம் அப்படின்னா, அது நம்மை தாழ்த்தும். ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் பொழுது பலமுறை இதே வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த தாழ்மையை குறித்து நிறைய நம்ம தியானித்திருக்கிறோம். அவர் சிருஷ்டிகர் என்கிற உணர்வு நமக்கு வரும் பொழுது நம்ம அறியாமலே அது நம்மை தாழ்த்த அது உதவியாக இருக்கும். 2வது காரணம், அவர் நம்முடைய தேவன். ஏன் நாம் அவரிடத்தில் வர வேண்டும்? He is our God. அவர் நம் தேவன், அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் நம் தேவன். So it is natural, spontaneous that we should come to him because he is our God. 3வது ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் ஆடுகள். ஆங்கிலத்திலே we are sheep of his hand. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் நாம் தேவனிடத்தில் ஜெபத்திலே வர வேண்டும்? ஏன் நான் விண்ணப்பங்களை வைக்க வேண்டும்? அப்படி வராட்டினா என்ன அர்த்தம்? I'm going to run my own life. என் வாழ்க்கையை நானே நடத்துகிறதற்கு நான் தயாராகி விடுகிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். நான் தேவனிடத்தில் ஏன் வருகிறேன்? நான் அவர் கைக்குள்ளா இருக்கக்கூடிய ஆடுகள். ஆங்கிலத்துல ஷீப். ஷீப் அப்படின்னா ஷீப்பினுடைய ஒரு நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக், ஆடினுடைய அல்லது ஷீப்னா இங்க செம்மறி ஆடு, அதனுடைய இயற்கையான சுபாவம் என்னன்னா
டு கோ அஸ்ட்ரே. அது மைப்பனை விட்டு டபக்குன்னு எங்கிட்டாவது ஓடிரும். அவரை விட்டு தூர தள்ளி ஓடிவிடும். அப்ப நாம் ஏன் எப்பொழுதும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர வேண்டும் என்றால், அதற்கு ஆப்போசிட்டான ஸ்டான்ஸ் நம்ம எடுக்கும்போது, தேவனிடத்தில் செல்லாமல் இருக்கும் பொழுது, நான் வழி விலகி போய் விடுகிறோம். இப்ப தேவனுடைய சமூகத்திலே ஏன் வருகிறோம் என்பதற்கான 3 காரியத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினவர், அவர் தேவனாயிருக்கிறார். நாம் ஆனா ஒரு செம்மறியாடாக அவர் கரங்களில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப அடுத்த நேச்சுரல் கொஸ்டின், வாட்ஸ் த பர்பஸ்? எதற்காக தேவனிடத்திலே வர வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியம் நோக்கம் என்ன? தேவனிடத்தில் செல்வதற்கான ஒரு நோக்கம் என்ன? முக்கியமான ஒரு ஒரு கட்டத்திற்கு நாம் வருகிறோம் இந்த சங்கீதத்துல. 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆங்கிலத்துல 7வது வசனம், தமிழ்ல 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக்கில். வாட்ஸ் த பர்பஸ்? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் இன்விடேஷன் டு கம் டு த மேக்கர் காட்? சிருஷ்டி தேவனிடத்திலே சிருஷ்டிகள் வருவதற்கான ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால், அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்காக. அதுல அந்த தமிழ் பைபிள்ல வாசிக்கும் பொழுது முதலாவது வார்த்தை இன்று. அப்ப இந்த வசனத்தை நாம் டெய்லி வாசிக்கும் பொழுது, டெய்லி இந்த வசனம் நமக்கு என்ன செய்யணும் சொல்லும்? இன்றைக்கு நாம் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். நாளைக்கு வாசித்தா இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். 10 நாளைக்கு பிறகு வாசித்தாலும் அன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். அப்ப தேவ சமூகத்திற்கு நாம் ஏன் வருகிறோம் என்றால், ஒரு பக்கம் அவர் நம்மை சிருஷ்டித்தார். நாம் அவரை விட்டு வழி விலகி போவதே நம்மளுடைய நேச்சுரல் இன்க்ளினேஷன் டெண்டன்சியா இருக்கிறபடினாலே நாம் அவரிடத்தில் வர வேண்டும். ஆனால் அப்படி வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனநிலை எதை நோக்கி இருக்கணும்? அவரிடத்தில் வரும் பொழுதெல்லாம், இன்றைக்கு நான் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், இதனுடைய பிரதான நோக்கம் என்ன? நான் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டாம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் யோசிச்சு பார்ப்போம். கடந்த 24 மணி நேரத்திலே நாம் பல முறை ஜெபித்திருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைமாவது நம்ம ஜெபித்திருப்போம். நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்தது? நாம் எந்த நோக்கத்தோடு ஜெபத்திற்குள்ளே நுழைந்தோம்? ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட். எல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் தான். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு பிரேயர் இட்செல்ஃப்? நான் ஜெப அறைக்குள்ளே செல்கிறேன், முழங்காலை ஊன்றுகிறேன் அல்லது உட்கார்ந்துருக்கிறேன், வாட் எவர் இட் இஸ் த போஸ்டர். நான் எதற்காக ஜெபிக்கிறேன்? என்னுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே லிஸ்ட் போடுவதற்கா? அல்லது அவருடைய தேவைகள் என்ன என்கிற லிஸ்ட வாங்குவதற்கா? 2 வித்தியாசம் இருக்குல்ல. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? வேகமாக நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்கோ அத பரலோகத்துக்கு அப்லோட் பண்றதுக்காக நம்ம ஜெப அறைக்குள்ள போறோமா? அல்லது தேவனுடைய லிஸ்ட டவுன்லோட் பண்றதுக்காக அவருடைய சமூகத்திற்கு போகிறோமா? ஆர் யூ அப்லோடிங் ஆர் ஆர் யூ டவுன்லோடிங்?
ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு, அப்படித்தானே? ரெண்டுமே முக்கியம். ஒரு ரயில் தண்டவாளத்துல 2 ரயில் இருக்கிற மாதிரி, on one hand we should upload our request, on other hand we should download his heart. அவருடைய இருதயத்திலே நம்மை குறித்து 2 காரியங்க. அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் வரும் பொழுது 2 காரியத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவருடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்கிறது, அதற்காக அவருடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னொன்னு, அவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு அவர் என்னை எப்படி எடுத்து செல்ல விரும்புகிறார் என்கிற வரைபடத்தை நான் கேட்க வேண்டும். இதற்கு நிச்சயமாக நமக்கு பொறுமை அவசியம், அல்லது காத்திருப்பு அவசியம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த மனநிலையிலே அவருடைய சமூகத்திலே செல்ல வேண்டும். இதுல ஒரு பிரேஸ் வருது, 8வது வசனம், தமிழ் பைபிள்ல 8வது வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அப்படின்னு வருது. இப்ப முதலாவது என்ன முக்கியம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது the purpose of seeking his presence, purpose of presence, தேவ பிரசன்னத்தினுடைய நோக்கம் என்ன, பிரதான நோக்கம் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தேவ சத்தத்தை கேட்பதற்காக. அப்ப இந்த தேவ சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது அந்த தேவ சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் சங்கீதக்காரன் இங்கு சொல்லுகிறார். தேவ சத்தத்தை கேட்பது எவ்வளவு முக்கியமோ, அதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது, ஈல் பண்ணுவது அல்லது கீழ்ப்படிவது அதை காட்டிலும் மிக முக்கியம். அவருடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவர் எதை குறித்து வேண்டுமென்றாலும் நம்மிடத்தில் பேசலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா, அதான் அந்த முக்கியமான வார்த்தை என்னன்னா, 8வது அதிகாரத்துல தமிழ் பைபிள்ல 8வது வசனத்துல முதல் வார்த்தை இன்று. இப்ப அது ஏன் முக்கியம்னு நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தினுடைய அல்லது பாரத்தை வெவ்வேறு விதத்திலே நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம இந்த நோக்கத்தோடு அவருடைய பிரசனத்திற்கு போனாதான் நம்மளால அதற்கு காத்திருக்க முடியும். அடிக்கடி நான் சொல்லுவேன், don't rush into his presence, don't rush your prayer requests and just leave his presence. இதெல்லாம் நம்ம ஏன் அடிக்கடி இந்த பிளாட்ஃபார்ம்ல 2 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் போவது அவசரமா போய் நம்மளுடைய காரியங்களை சொல்லிவிட்டு ஓடுவதற்கு அல்ல. போய் அமர்ந்து இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரின் இடத்துல என்ன பேசுவார். அப்ப ஜெபம் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிரும். இப்ப ஜெபம் ஒரு போரிங் எக்ஸசைஸா இருக்காது. டெய்லி ஒரே காரியத்தை திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிச்சிரும். எவென்ச்சுவலி நம்ம ப்ரேயர் பண்றத விட்டுருவோம். அப்ப ஆண்டவர் பல இடங்களிலே வேதாகமம் முழுவதும் காத்திருங்கள் காத்திருங்கள் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்காக தான் அந்த அழைப்பு. வெயிட் வெயிட். இப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க என்ன பேச போறீங்க, இன்றைக்கு நான் உயிரோட எழும்பி இருக்கிறேன்னா அதற்கு நோக்கம் என்ன, இன்றைக்கு என்னை கொண்டு ஏதாவது செய்ய விரும்புறீங்களா, ஒண்ணு. இன்னொன்னு, எனக்குள்ளதாகவே ஏதாவது மாற்றத்தை விரும்புகிறீர்களா,
2 தாங்க, அவ்வளவுதான். என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரா? அதற்கான சத்தத்தை நான் கேட்க என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னொன்னு, எனக்காகங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது, என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? ஜெபத்திலே ஆண்டவர் நமக்கு நம்ம இந்த ஒரு மோட்டிவ்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நான் வெயிட் அப்படின்னு சொல்லும்போது, ஒ இத ஒரு பிராக்டிஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சொல்லல. ஈவன் இஃப் இட் மீன்ஸ் 5 மினிட்ஸ் அமைதியா நீங்க இருந்து, மேபி அந்த நாள்ல நீங்க ஆண்டவருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, அந்த வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் உடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். இம்ப்ரஷன் மூலமாகவும் நாம் கேட்க முடியும். ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் தெரிந்து கொள்வார். ஆனா, நான் அவர் கொடுத்த அழைப்பை பயன்படுத்தி, அவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நான் நேரத்தை ஒதுக்கி செய்கிறேனா? அதுதான் ரொம்ப இப்ப முக்கியமான ஒரு காரியம். இட்ஸ் எ பர்ப்பஸ் ஆஃப் பிரசன்ஸ். அதை நாம் ஆழமாக நம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஒன் வேயா நம்முடைய பிரேயர் லைஃப் இருக்கிறதா? அல்லது டூ வேயாக இருக்கிறதா? என்கிற கேள்வியை ஆண்டவர் நம்மளுடைய சமூகத்திலே வைக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுத்து, அவரிடத்திலே காத்திருந்து, அவருடைய சத்தத்தை கேட்ட பிறகு, மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம் இருதயத்தை நாம் என்ன கேட்டோமோ அதற்கு கடினப்படுத்தக்கூடாது. அதற்கு நாம் கீழ்ப்படிந்து, அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதை சங்கீதக்காரன் அ இந்த இன்விடேஷனை எழுதும் பொழுது, அ அவர் மனதிலே எதை எதை அ குறித்து அ ஆழமாக ஒரு பதிவேடு இருக்கிறது என்றால், அந்த 40 வருடம் அந்த வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 10ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். அப்ப எத்தனையோ முறை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக இடர்பட்டு, அற்புதங்கள் மூலமாக இடர்பட்டு, எத்தனையோ முறை அவர்களை அவர் சூப்பர் நேச்சுரலா லீட் பண்ண பொழுதிலும், அந்த ஃப்ரேஸ் பாருங்க திரும்பி வருது. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் என்று 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இங்க 10ஆம் வசனத்துல அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அந்த ஜெனரேஷனே அந்த 40 வருஷமா இருந்த அந்த சந்ததியவே நான் என்ன செய்றேன், அரோசித்து அருவருக்கிறேன். ஏன்னா, அவர்களுடைய இருதயம் அது வழுவி போகிற இருதயமா இருக்கிறது. கடினப்படுகிற இருதயம் ஒன்று, வழுவி போகிற இருதயமாகவும் அது இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு அந்த ஒரு பதிவை ஆண்டவர் செய்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை. அவர்கள் 40 வருஷமா நான் வெயிட் பண்ணேன். ஆனா அவங்க இருதயம் எப்பயுமே என்ன செஞ்சுச்சு? வழுவி போகிற ஒரு இருதயமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு வேதனையான ஒரு பதிவேடை அவர் போடுகிறார். என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் நான் சென்ற பிறகும், ஆண்டவருடைய வழியை நான் அறியாமல் என்னுடைய ஜெபத்தை முடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது தேவனுக்கு வேதனையை கொடுக்கிறது. அதனால தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கல. அது இன்ஃபாக்ட் அது வந்து ஒரு அ அருவருப்பான ஒரு ஜெபம் என்று கூட அதை நாம் ஈக்குவேட் பண்ணலாம். நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு போவதனுடைய நோக்கமே
அங்க ஒரு முக்கியமான phrase என்ன, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். அவருடைய வழி, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஏற்படுத்தக்கூடிய விருப்பங்கள் அல்லது நோக்கங்கள், இதை நான் போய் அவரிடத்தில் சொல்வது ஒன்று. ஆனா அவருடைய வழிகளை நான் அறிந்து கொள்வதற்காக அவருடைய பிரசன்னத்திலே நான் செல்வது என்பது முற்றிலும் வேறுபட்டு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மனநிலையில நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நான் சென்று அவருடைய சத்தத்தை, அவருடைய வழிகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த ஒரு மனநிலையிலே நாம் தேவனுடைய சமூகத்திற்கு செல்வோம் என்றால், நிறைய நேரம் நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் அவருடைய வழி இருக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இந்த வாரமே டெஸ்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க மனது ஒரு காரியத்தை குறித்து ஃபிக்ஸேட்டடா இருக்கா? திட்டவட்டமா, ஓ இந்த மாரி டைரக்ஷன்ல போணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருடைய வழிய கேட்டு அந்த ஒரு மனநிலையில அவரிடத்துல காத்திருந்தீங்கன்னா, அவருடைய சத்தத்த கேட்டீங்கன்னா, நேர்மாறா இருக்கும். யூசுவலா பாருங்களேன். நம்ம எல்லாம் தெரிந்த வசனம் தான். ஏசாயா எழுதின புஸ்தகம் 55வது அதிகாரத்துல 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். நேர்மாறா தாங்க இருக்கும். இதனாலதான் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து நம்ம ப்ரே பண்ணுவோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. 2004வது வருஷம் மனைவி கல்யாணம் பண்ண புதுசு. நாங்க கோடம்பாக்கம் சர்ச்ல சென்னையில ப்ரே பண்றோம். என் மனைவிக்கு விசாக்கு அப்ளை பண்றதுக்காக போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போவோம். அங்க போய் எம்பசில போய் விசா வாங்கிட்டு அங்க போய் ஆஹ் ஆஹ் 2 பேரும், நான் ஐடிலையும் என் மனைவி அங்க மெடிக்கல் ப்ரொஃபஷன்லயும் போனா அது மிகவும் நன்றாக இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஜெபித்து முடித்தவுடனே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன், காத்திருக்கிறேன். அப்ப இந்த வசனம் வருது. ஏசாயா 55:8வது வசனம். என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல விரும்புறாரு? அந்த வசனம் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு விசா கிடைக்காது. இது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய திட்டம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அங்க போனா நிறைய ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நிறைய சப்போர்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணோம், நிறைய கொடுத்தோம், இன்னும் அதிகமா கொடுக்கலாம். மனைவி டாக்டர் ஆயிட்டானா இன்னும் நிறைய கொடுக்கலாம். நம்ம இப்படி நினைக்கிறோம். இதுதான் நேச்சுரல் டெண்டன்சி. ஆனா ஆண்டவர் வேற மாதிரி நினைக்கிறார். அடுத்து 3 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியுது ஏன் அந்த விசா ரிஜெக்ட் ஆச்சு. ஆண்டவர் எனக்கு உன்னுடைய பணம் வேண்டாம், எனக்கு நீ வேணும் அப்படிங்கிறார். ஊழியத்தின் அழைப்பை கொடுக்கிறார். அப்ப 20 வருஷத்துக்கு பிறகு, 21 வருஷத்துக்கு பிறகு, ஆஹ் 21 வருஷம் இல்ல, 15 வருஷத்துக்கு பிறகு நான் திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய நினைவுகள் அல்லது என்னுடைய வழிகள் ஆண்டவருடைய வழிகள் அல்ல என்பதை நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நான் பணம் கொடுத்துருப்பேன் நிச்சயமா. என் மனைவி அங்க போய் டாக்டரா இருந்தா நிறைய காசு கொடுத்துருப்போம். ஆனா எத்தனை பேரை என்னை கொண்டு ஆண்டவர் தொட வேண்டும் என்று விரும்பினாரோ அதெல்லாம் என்ன ஆயிருக்குமோ எனக்கு தெரியல. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்ட பிறகு நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்திற்கு நேராக எப்படியாவது அவர் நம்ம எடுத்து சென்றுவார். நம்ம தவறா பிளான் பண்ணலாம். நான் அப்படிதான், சரி எப்படியாவது யூஸ் போனா நல்லா ஆயிரும், லைஃப் நல்லா ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா ஆண்டவருடைய பிரதான நோக்கம் என்னை குறித்து அவருக்கு இருந்த வரைபடத்திலே என்னுடைய அஜெண்டா ஃபிட் ஆகல. நம்ம ஜெபித்து ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், நம்மள வேற வழியில திருப்பிட்டார்.
எப்படியும் போய்த்தான் ஆகணும்னா போயிருக்கலாம். ஏதோ ஒரு 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 விதத்துல. ஆனா, அது வந்து ஒரு ஃபுல்ஃபில் லைஃபா இருந்திருக்காது. இந்த காலை வேளையிலே நம் தேவ சமூகத்திலே இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது, மிக முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை உங்களிடத்திலே வைத்து நான் இதை முடிக்க விரும்புகிறேன். நான் திரும்பி திரும்பி சொல்றேங்க. ஜெபத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது, அந்த சத்தத்திற்காக காத்திருப்பது, டெய்லி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க வெயிட் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது. ஆனா, அப்படி வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹேபிட்ட நீங்க உருவாக்கும் பொழுது, என்றைக்காவது ஒரு முக்கியமான ஒரு 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 உங்களுக்கே தெரியாது. ஒரு முக்கியமான ஒரு 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 பிரச்சனை அல்லது ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படும் பொழுது, இந்த டெய்லி கிரைண்ட் டூ வெயிட், ஆண்டவரே என்னிடத்துல பேசுங்க. உங்க சத்தத்த நான் கேட்க விரும்புறேன். இந்த ஒரு மனநிலை முக்கியமான காலகட்டங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய வழிகளை வெளிப்படுத்துவார். வசனம் அந்த அந்த பிரைஸ் ரொம்ப ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று. நான் அந்த கூட்டத்துல இருந்துடக்கூடாது. ஏன்னா, அதனுடைய இ அதனுடைய எஃபெக்ட் என்ன? என்னுடைய வழிகளை அவர்கள் அறிய அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை என்கிற பொழுது, அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலும் பிரவேசிக்க மாட்டார்கள். So it is a very important message from God. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க செல்லும் பொழுது, ஆண்டவருடைய வழிகளை நாம் அறியக்கூடியவர்களாய், அறிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு போராட்டத்தோடு இங்க இருக்கலாம், வந்திருக்கலாம். நீங்க நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த போராட்டத்தோடு வந்திருக்கலாம். வேலையினுடைய டைரக்ஷன் என்ன? இந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதே, இது எப்படி முடியும்? என்னுடைய குடும்பத்திலே ஒரு நபர் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுடைய லைஃப் எப்படி முடியும்? பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் என்னுடைய வழிகளையே இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டேன் ஆண்டவரே. அதையே நான் வற்புறுத்தி இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நானே என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள நான் எத்தனித்த ஆண்டவரே. ஆனா உங்க சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஜெபத்திலே உம்மிடத்திலே காத்திருந்து உங்க சத்தத்தை நான் கேட்டு அதற்கு என் இருதயத்தை நான் கடினப்படுத்தாமல் அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்திலே நீ நினைவுபடுத்தும் ஆண்டவரே. இன்று நான் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், இன்று நான் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற அந்த மனநிலை ஆண்டவரே. அப்படி உம்முடைய சத்தத்தை நான் கேட்கும் பொழுது அது என்னுடைய வழிக்கு நேர், இஃப் இட் இஸ் ஆப்போசிட் டு மை வேஸ், எனக்கு எனக்கு நேர் எதிர்மாறா உங்களுடைய வழி இருக்குன்னா அதற்கு நான் என் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு எனக்கு கிருபை செய்யுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திலே இருதயத்தை கடினப்படுத்தி உம்மை பரீட்சை பார்த்த பொழுது அது அவர்களுக்கு ஜெயமாய் முடியவில்லை. வனாந்திரத்திலே காலேபும் யோசுவாவும் தவிர எல்லாருமே மரித்து விட்டார்கள் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் உம்முடைய வழிகளை அறியாதவன் என்று என்னை குறித்து நீர் எழுதிவிட வேண்டாம் ஆண்டவரே. இந்த வழிகளை எனக்கு வெளிப்படுத்துவதற்காக உம்முடைய சமூகத்திலே நான் இனி காத்திருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஒருவேளை தவறாக நாம் நம்மளுடைய
அறியாமை நிமித்தமாக தவறான வழியிலே நாம் சென்றிருந்தாலும் கூட நம் ஆண்டவருடைய சமூகத்திலே 6வது வசனத்திலே பின்பகுதியிலே சொன்ன மாதிரி நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய தவறுகளையும் வெற்றியாக மாற்றி விடுவார். அவர் நம்ம மேல் அன்புள்ள கருசனையுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். நம்ம மாத்திரம் அவர்கிட்ட போயிட்டோம்னா ஆகாபிடத்துல அவனுடைய லைஃபை எழுதிட்டார். அவ்வளவுதான், அவன் லைஃப் நாசமா போகும் அப்படின்னு எலியா மூலமா சொல்லிட்டார். ஆனா அவன் தன்னை தாழ்த்தின பொழுது, இரட்டுடுத்தி உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவன் சென்ற பொழுது அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டார். அடுத்த நிமிஷமே ரிவர்ஸ் பண்ணிட்டார். ஒருவேளை நம்மளுடைய வழிகளை பிடிவாதமாக பிடித்து கொண்டு அது நிமித்தமாக ஒரு சில விளைவுகளை சந்தித்த நிலையிலே நாம் இந்த காலை வேளையிலே இருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க மனதுல ஐயோ, இந்த மாதிரி என்னுடைய வழியை நான் தெரிந்து கொண்டதுனாலதான் என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சோ, உங்களை நீங்கள் குற்றப்படுத்துவதற்காக இந்த காலை வேளையிலே தேவன் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. நீ ஆண்டவரிடத்துல தாழ்த்திட்டீங்கன்னா நீங்க குற்ற உணர்வை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவும் வல்லவர். அது மாத்திரமல்ல, அவருடைய வழிகளை உங்களுக்கு அவர் ரூபகாரப்படுத்துவார். அதை உணர்த்துவார். அதை he will reveal his ways. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு பிறகு நீங்க ரைட் ட்ராக்ல திரும்பி வந்துடலாம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, உங்க வழிகளை அறியக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே, உங்க சத்தத்தை கேட்டு உங்க வழிகளை நான் கண்டுபிடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே என்னை இனி வரக்கூடிய காலங்களிலே நீ நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்துல கொடுக்கிறோம். எனக்கு நன்கு தெரிந்த ஒரு சங்கீதம்ப்பா, பாடலாக பாடியிருக்கிறோம், மனப்பாடம் செய்திருக்கிறோம். ஆனாலும் இந்த சங்கீதத்தின் மூலமாக இந்த காலை வேளையிலே நீ பேசின ஒரு சில வார்த்தைகளுக்காக, உம்முடைய எதிர்பார்ப்புகளை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தின உடைய தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள் 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 என்று 3 முறை எங்களுக்கு நீ சங்கீதத்தில் அழைப்பை கொடுத்தீரப்பா. நீர் எங்கள் சிருஷ்டி கர்த்தர் என்பதை நாங்கள் உணராமல் அநேக நேரங்களிலே எங்கள் வாழ்க்கையை நீர் நடத்துவதற்கு நாங்கள் இடத்திலே ஒப்பு கொடுப்பதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்களே நடத்தக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களை தள்ளி கொண்டோம். அதற்காக எங்களை மன்னித்தருளும் என்று இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய ஆடுகள் என்பதை ஒரு நாள் நாங்கள் மறந்து விடாதபடிக்கு அவ்வப்பொழுது நீர் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருங்கப்பா. நாங்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்களாய், ஒரு ஆடு எப்படி தன்னுடைய வழிகளை விட்டு மெய்ப்பனை விட்டு வெளி போவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறது, அதே விதமாக தான் இந்த உலகத்தினுடைய பாடுகள், குடும்ப சூழ்நிலைகள், உறவுகளினுடைய பிரச்சனைகள், வேலையினுடைய அழுத்தங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய வழிகளை விட்டு எங்களை பிரித்து விடுகிறது ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் அதை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க, இன்று நான் அவருடைய சத்தத்தை என்னுடைய ஜெப நேரத்திலே நான் கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு என் இருதயத்தை நான் கடினப்படுத்தக்கூடாது. அது என்னுடைய வழிகளுக்கு நேர் எதிராக இருந்தாலும் நான் அதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்கிற அந்த ஒரு தாழ்மையின் எண்ணத்தை, சிந்தையை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உங்களிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் நீர் ஆழப்படுத்துவீராக. நாங்கள் நினைப்பதையே இடத்திலே சொல்லி கேட்டுக்கொண்டில்லாதபடிக்கு நீர் உங்க இருதயத்தின் பாரத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காக இடத்திலே நாங்கள் காத்திருக்கக்கூடிய அப்படி உள்ள ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டியனாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அந்த காலவில்லை யார் யாரெல்லாம் உடைய சமூகத்திலே தங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பரலோகத்திற்கு நேராக தங்களுடைய காரியங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன தேவைகளாக இருந்தாலும் அப்பா, யூ ஆர் கிரியேட்டர் காட். ஒன்று இல்லாதவைகளை இருக்கிற அழைக்கிற தேவனே, பிள்ளைகள் என்ன பாரத்தோடு பல வருடங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த காரியத்திற்கு ஆண்டவரே பதில் கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன்.
சரீர பலவீனத்தோடு இந்த காலவேளை பிள்ளைகள் வந்திருப்பார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உடைய தெய்வீக பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தேவனே, ரொம்ப நாளா வலி தாங்க முடியலையே, ரொம்ப நாளாக வேதனையாக இருக்கிறதே, இந்த இந்த லைஃப் லாங் சிக்னஸ் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்கிற எண்ணத்தோடு சந்தேகத்தோடு உம்மை நோக்கி ஜெபிப்பார் என்றால், அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தங்கள் இருதயத்தை விசுவாசத்தோடு சாய்த்து ஜெபிக்க, அப்படி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வேளையிலே நீ தொட வேண்டும் என்று உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பொருளாதார ரீதியிலே பாதிப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், மாத கடைசி ஆகிறதே, எனக்கு எனக்கு என்னுடைய இந்த கடைசி நாட்களை நான் எப்படி கடக்கப் போகிறேன் என்கிற பாரத்தோடு இருப்பார்கள் என்ற ஆண்டவரே, எலியாவிற்கு காகத்தை அனுப்பின தேவன், ஆண்டவரே பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து கைவிடாதிரும் அப்பா. அவர்களுக்கு வாசல்களை நீ திறப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால், இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெற்றோருடைய ஜெபத்தை கேளுங்க. எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு நான் எப்படி அமைக்க வேண்டும், என்ன தீர்மானங்களை பிள்ளைகளுக்காக எடுக்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு பிள்ளைகள் தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஏனோ தானோ என்று யாரோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க என்று, அல்லது நிறைய பேர் இப்படிப்பட்ட டைரக்ஷன் எடுக்கிறாங்க, நாங்களும் இந்த டைரக்ஷன், அல்லது இந்த டைரக்ஷன் எடுத்தா பொருளாதார ரீதியிலே பெட்டரா இருக்கும் என்று சொல்லி இப்படியெல்லாம் தீர்மானங்களை பிள்ளைகளுக்கு எடுக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீர், நாங்க இதை நினைக்கிறோம், ஆனா இதை நீர் விரும்புகிறீரா எங்க பிள்ளைகளுக்கு என்று பெற்றோர்கள் ஆண்டவரே ஞானமாக நம்முடைய சமூகத்துல காத்திருந்து சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. அன்புள்ள தேவனே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களோட இந்த காலை வேளையில இணைந்திருப்பார்கள் என்றால், அன்புள்ள தேவனே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் வாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த குடும்பத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எக்ஸாம் டைம், எக்ஸாம்ஸ் நிறைய போய் கொண்டிருக்கிறது. கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பரீட்சைகள் எழுதக்கூடிய எல்லா பிள்ளைகளும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. பிள்ளைங்க சிக்காகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. தேவனுடைய ஞானம் பிள்ளைகளுக்கு, தேவனுடைய மெமரி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும் என்றும் இடத்துல நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களை எடுத்து அடுத்த லெவலுக்கு போவதற்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகளிலே பிரச்சனைகள், வேலைகளிலே உயர்வுகள், வேலைகளில் இருக்கக்கூடிய பலவிதமான போராட்டங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த காலங்களில் இருப்பார் என்றால், எல்லாருக்கும் ஆண்டவரே வேலைகளிலே நீர் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க. குறிப்பாக வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவருக்காக ஏதாவது நான் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் தேவன் என்னை இந்த வேலையிலே வைத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு பிள்ளைகள் இந்த நாளிலே வேலைக்கு செல்வார் என்றால், அவர்களுக்கு நீர் ஆண்டவரே உடைய சத்தத்தின் மூலமாக பேசி யாரை எப்படி சந்திக்க வேண்டும் என்கிற அணுகுமுறைகளை நீர் கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இடத்துல நான் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தனிப்பட்ட ஏதோ ஒரு தேவையை மக்கள் இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே வந்து வைத்து அதை நான் சொல்லி ஜெபிக்காவிட்டாலும் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு நீர் அவர் நினைத்ததற்கு எண்ணினதற்கு மேலாய் பதில் கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நான் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துறேன். எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக உடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இந்த எஞ்சியுள்ள மாதத்தினுடைய இந்த 4-5 நாட்களுக்கு எங்களை எடுத்து சென்று இந்த புதிய மாதத்திற்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் பொழுதப்பா ஆண்டவரே, இந்த புதிய எண்ணத்தோடு இந்த புதிய சிந்தையோடு ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்கிற உணர்வோடு சென்று ஆண்டவருடைய வழிகளை எனக்காக குடும்பத்திற்காக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஜெபித்தப்பா ஒரு புதிய திருப்பு முனையை அவருடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுங்க. நமக்கு நன்றி செலுத்துறாங்க. ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகணுங்கிறவங்க நீங்க கடந்து போகலாம். உங்களுடைய விண்ணப்பத்தை ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை நீங்க எழுதி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஜோரன் என்கிற தம்பிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆம், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த 8 வயது பையன் அந்த டயக்னோசிஸ்ல வந்து டியூமர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது இப்போதைக்கு மெலிக்னன்ட் இல்ல. அதாவது அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதல்ல. ஃபர்தர் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போதைக்கு நிறைய லங்ஸ்ல ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கு. அதனால நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் 2 முறை 8 வயது பிள்ளை. ஆனா 2 முறை டோட்டலா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படி நிலைக்கு மகன் தள்ளப்படாதபடிக்கு ஆண்டவர் அந்த மகனுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாய் ஒரு முஸ்லிம்ல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த பிள்ளைகள் அவர்களை ஆண்டவர் கைவிடாமல் ஒரு அற்புதத்தை அந்த சிறு தம்பிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அனுதின ஜெபத்தில் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த காலவேளையிலே நாம் அதை மகனுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிப்போம். வாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அடுத்த முறை அந்த பயாப்சி ரிப்போர்ட்டுக்கு அனுப்பும் பொழுது அது கேன்சர் கட்டி அல்ல, அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்டி அல்ல என்கிற ரிசல்ட் வந்து அந்த குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை நீங்க மனதில் வைத்து டெய்லி கூட ஜெபிங்க. அந்த தம்பி பேர் ஜோரன் ஆசி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தம்பி ஜோரனுக்காக நாங்கள் தொடர்ந்து ஒரு சில வாரங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ரிசல்ட் வந்ததப்பா. ஆண்டவரே, ஒரு கட்டி இருக்கிறது. ஆனால் அந்த கட்டி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கட்டி அல்ல என்பதை நாங்கள் காண நிறைய ஃப்ளூயிட்ஸ் கலெக்ட் ஆகி கொண்டிருக்கிறது. லிட்டர் கணக்கா தண்ணி கலெக்ட் ஆகிறது. ஆகவே அந்த நிலை மாற வேண்டும் என்று நாங்கள் நம்மிடத்திலே இயேசுவின் நாமத்தில் இந்த தம்பி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்க தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை அப்பா லங்ஸ் பகுதியிலே கடந்து போகட்டும். அந்த கட்டி எங்க இருக்கிற அந்த இடத்திலே உடைய தெய்வீக கதிர்களை அனுப்பி அந்த கட்டியை இயேசுவின் நாமத்தில் கரைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தம்பி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உமக்கு எழும்பி அந்த முகமதியர்கள் மத்தியிலே உடைய ஊழியத்தை தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவர் செய்த சாட்சியை பயன்படுத்தி உம்மை அநேகருக்கு வெளிப்படுத்த கிருபை செய்யுங்க. கத்த பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய குடும்பத்திலே கணவன் மனைவி இடையிலே பிரச்சனை இருக்கிறது. அதற்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, கணவன் மனைவி இந்த உறவுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் யார், அவங்க பெயர் என்ன, அந்த குடும்பம் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாகி 7 வருடமாகியும் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால பயங்கர போராட்டம் இருக்கிறது என்கிற ஒரு மனநிலையிலே இதை அனுப்பியிருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த தம்பதியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சத்துரு குடும்பங்களை பிரிப்பதுதான் அவனுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை ஆண்டவரே திருமண நாளிலே இணைத்த தேவன் என்றென்றைக்கும் இணைந்தே இருக்க வேண்டும். மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அவநிலையை பார்க்கிறோம். இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு அப்பா, யார் ஆண்டவரே அஹ் ஆஹ் சரி யார் தவறு என்கிற அந்த கொஸ்டினை எழுப்ப சாத்தான் ஆண்டவரே அதிகமாக முயற்சி செய்யும் பொழுது, நான் இயேசுவை போல என்னை தாழ்த்துவேன். என் மனைவி தானே, என் புருஷன் தானே என்று சொல்லி அப்பா விட்டு கொடுத்து காரியங்களை செய்வதற்குரிய அந்த மனநிலையை நீ பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்றும் இடத்துல நான் செபிக்கிறேன். இது நிமித்தமாக குழந்தைகள் பாதிப்படையாதபடிக்கு ஆண்டவரே, இந்த குழந்தைகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனநிலை ஆண்டவரே பாதிப்புல செல்லாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இடத்துல நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தை ஆண்டவரே நேர் பாதையிலே ஆண்டவருக்கு பிரியமான அன்பின் வழியை அவர்கள் தெரிந்து கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. மக்கள் நன்றி செலுத்துற ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாட்களாக நடக்கக்கூடிய இந்த யுத்தங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ரொம்ப நாள் நம்ம அதுக்காக ஜெபிக்கல. நிறைய இடங்கள்ல யுத்தம். இப்ப அமெரிக்கா இந்த ஹூத்திஸ ஏமன்ல ரொம்ப தாக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் திரும்பி அந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுனால அவங்க ரொம்ப காசாவை தாக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் முடிவில்லாம 3 வருஷத்துக்கு மேல போயிட்டே இருக்கு. இன்னும் நிறைய இப்ப சைனா தைவான எடுக்கிறதுக்கு முழு மூச்சோட இறங்கி இருக்கு. எல்லா இடங்களிலும் பதற்றமான ஒரு சூழ்நிலை. உலக உலக யுத்தம் வந்து விடுமோ, வேர்ல்டு வார் வந்துருமோங்கிற அளவுக்கு நிறைய பதட்டங்கள் காணப்படுகிறது. கிரீன்லாந்து அமெரிக்கா எடுக்கணும்னு நினைக்கிறது. இப்ப எல்லாமே
டெரிட்டரிஸ் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உலகத்திலே சமாதானம் ஏற்பட வேண்டும். நாடுகளை ஆளக்கூடிய தலைவர்கள் நியாயமாக ஆள வேண்டும் என்று சொல்லி நாம் அவனுடைய அனுதின ஜெபத்திலும் ஜெபிப்போம். இந்த காலையில் ஜெபிப்போம். ஆண்டவரே, யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் முடிவிற்கு அடையாளம் என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உணர்கிறோம், எந்த காலங்களிலே நாங்கள் வாழ்கிறோம் என்பதை உணர்கிறோம்ப்பா. இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் உமக்கு சித்தம் இருந்தால் இப்படிப்பட்ட கான்ஃபிளிக்ஸ் மூலமாக ஆண்டவரே, ஒரு பக்கம் உடைய வருகை நெருங்குகிறது என்கிற செய்தியை நாங்கள் அறிந்தாலும், அப்பாவி மக்கள் டெய்லி நிறைய கொல்லப்படுறாங்க அப்பா. ஆயிரமாய் ஒவ்வொரு இந்த பகுதிகளிலே மரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ பேர் அனாதைகளாக்கப்படுறாங்க அப்பா. புருஷனை பிரிய வேண்டிய நிலை, மனைவிக்கு மனைவியை பிரிய வேண்டிய நிலை, புருஷனுக்கு அப்பா அம்மா பிரிய வேண்டிய நிலை, பிள்ளைகளுக்கு இப்படி பயங்கரமா ஆண்டவரே, வீடுகள் தங்களுடைய உடைமைகளை இழக்கிறாங்கப்பா. ஆண்டவரை, தங்குவதற்கு இடமில்லாம அகதிகளாக எந்த கண்ட்ரியும் ஏற்றுக்கொள்ளாம அலையிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிலைகள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீ சமாதானத்தை கொடுப்பீராக. அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பீராக. அடைக்கல பட்டணங்களை உருவாக்க ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களிடத்தில் நீங்க பேசுவீராக. சீக்கிரமாக யுத்தங்கள் ஓய கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வருகைக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்காக நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்த கிராமங்கள் பட்டணங்களிலே போய் உங்களுடைய ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் இதிலே இறங்கி களத்திலே இறங்கி வேலைகளை செய்ய அதன் மூலமாக உடைய வருகையை நாங்கள் துரிதப்படுத்த தேவனே, எங்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட மனநிலைகளை நீ தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்கிறோம்ப்பா. அன்புள்ள தேவனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறருக்காக ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இந்த தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பீராக என்று நாங்கள் நம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். குறைகளை நிறைவாக்குங்க, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. குறிப்பாக வாழ்க்கையை குறித்த போராட்டங்கள், தீர்மானம் எப்படி எடுக்கிறது என்பதை ஒரு கன்க்ளூஷன் வர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ என்ற உணர்வு எனக்கு வருகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த காலவேளை இடத்திலே என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்கிற நிலையிலே இருந்து ஜெபிப்பார்கள் என்றால், இந்த நாளில் நாங்கள் தியானித்தது போல உம்முடைய வழிகளை அறிய வேண்டும் என்கிற உணர்வோடு உம்முடைய சமூகத்திலே சென்று காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் அப்பா, நீர் உம்முடைய வழிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. இந்த மாதத்தை நாங்கள் ஸ்ட்ராங்கா முடிக்க உதவி செய்யுங்கப்பா. புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சுகம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.